Tear gas will be the last option and you will not deploy it. They threw it at mothers, wives, small children. There are men standing there with 3-year-old children on their shoulders. Photos and videos will show you that. Tear gas was thrown at them. Canisters were thrown at them. The number of injuries that happened were completely and solely because of the actions of the Delhi police, the RAF, and those who claimed to be Delhi police and RAF. ओ भाई ये डंडा रख दो, ये गुंडागर्दी मत करो यहाँ पे। मोदी का चमचा है, ये देखो पिट रहा है। मोदी का चमचा, मोदी का चमचा पिट रहा है, ये देखो। ஓ அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. வணக்கம். இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்களிடம் நேரம் கிடையாது. ஜந்தர் மந்தரில் நடந்த கலவரம், அங்கே நடந்த அத்துமீறல், போலீசார்கள் அடித்த அந்த தடியடி, அதற்கான வீடியோக்களை பார்க்க நேரம் கிடையாது. என்னுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள், கோர்ட்டுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள். இங்கே வந்தால் உங்களுடைய நேரம் தான் வீணாக்கும். அதனால் நீங்களும் இந்த கோர்ட்டிற்கு உங்களுடைய கேசஸ்களை எடுத்துகிட்டு வராதீர்கள். முக்கியமாக டெல்லியில் நடந்த இந்த கலவரத்தை பற்றி நாங்கள் பேச தயாராக இல்லை. ஜஸ்டிஸ் சூரியகாந்த் அவர்கள் இப்போது ஹைகோர்ட்டிற்கு இந்த கேஸ் வந்தது, டெல்லி ஹைகோர்ட்டிற்கு. இன்றைக்கும் நீதி நியாயத்திற்காக போராடக்கூடிய பல நபர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நாட்டில் இன்றைக்கும் நீதி நியாயம் வழங்கப்படுகிறது. அதே போன்ற ஒரு அட்வொகேட், சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர நாராயணன் டெல்லி ஹைகோர்ட்டில் அவர் வாதாடிய விதத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் கோர்ட் இன்டர்வீன் செய்யவில்லை என்றால் இந்த நாட்டில் இது போன்ற அடக்குமுறையை வாசிக்கக்கூடிய நபர்கள், இது போன்ற கிரிமினல்ஸ்களுக்கு நீங்கள் லைசன்ஸ் கொடுக்கும்படி இருக்கும். முக்கியமாக போலீஸ் புருட்டாலிட்டிக்கு நீங்கள் லைசன்ஸை வழங்கும்படி இருக்கும். ஜந்தர் மந்தரில் நடந்த லாட்டி சார்ஜ், அதை பற்றி டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஹியரிங் நடந்தது. அதற்கான வீடியோவை தான் இந்த வீடியோவின் தொடக்கத்தில் கொஞ்சமாக பார்த்திருப்பீர்கள். இப்போ மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். அங்கு நடந்தது என்ன அனைத்தையுமே நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன், பாருங்கள். நேற்று சீனியர் அட்வொகேட் கோபால் சங்கர் நாராயணன் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு எடுத்துகிட்டு போகிறார். டெல்லி போலீஸ் அந்த தரப்பிலிருந்தும் அரசாங்க சார்பாக சாலிசிட்டர் ஜெனரல் அங்கே வந்திருக்கிறார். இந்த வழக்கு என்ன அதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 20ஆம் தேதி சலோ சன்சத் என்கிற ஒரு போராட்டத்தை சிஜேபி அறிவித்தது. ஜந்தர் மந்திலிருந்து மார்ச் பார்லிமெண்ட் வரை போகும் என்று. 23 வயது ஒரு பெண்மணி ஆர்எம்எல் மருத்துவமனையில் ஐசியூவில் போராடி கொண்டிருந்து இந்த வழக்கு வாதாடும் போது அந்த பெண்மணி உயிரோடு தான் இருந்தார். இப்போ அந்த பெண்மணி மறைந்து விட்டார். இப்போ அந்த பெண்ணிற்காகவும் அங்கே நடந்த அத்துமீறலுக்காகவும் அங்கே நடந்த அட்டூழியங்களுக்காகவும் தடியடிக்காகவும் ஒரு பெட்டிஷனர் போடப்பட்டார். அந்த பெட்டிஷனருடைய வழக்கறிஞராக சங்கர் நாராயணன் டெல்லி ஹைகோர்ட்டில் ஆஜரானார். அவருடைய கோரிக்கைகள் அதையும் நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய சப்மிஷனில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரவி பிரகாஷ் RTV என்கிற ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவருடைய வீடியோவில் எடுத்துக்காட்டி ஒரு பென்ட்ரைவை கொடுத்து கோர்ட்டுக்கு கொடுத்து ப்ளீஸ் பாருங்கள். இஃப் கோர்ட் டு நாட் இன்டர்வீன், it is like giving a license to police to get away with absolutely anything because they have the sanction of their political masters. தன்னுடைய அரசியல் கண்ட்ரோலர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்டர் படி
இந்த போலீஸார்கள் நடக்க தொடங்கி விட்டார்கள். அவர்களுக்கு லைசன்ஸை நீங்கள் கொடுக்குறீர்கள், எப்படி வேணாலும் யாரை வேணாலும் நீங்கள் கொள்ளுங்க. பொலிட்டிக்கல் மாஸ்டர் யாரு? நரேந்திர மோடி, அமித்ஷா, தர்மேந்திர பிரதான், ஜேபி நட்டா, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் மினிஸ்டரும் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆர்டர் படி, முக்கியமாக அமித்ஷாவுடைய உத்தரவுப்படி தான் இந்த அனைத்துமே நடந்திருக்கிறது. ஹீ இஸ் த பொலிட்டிக்கல் மாஸ்டர் ஆஃப் தீஸ் பீப்புள். இது மட்டுமல்ல, அவர் அடுத்தபடியாக ஆர்கியூ செய்கிறார். The legal team placed multiple videos and other evidence before the court. டாக்குமெண்ட் செய்து லாட்டி சார்ஜ் நடந்தது, டெடென்ஷன் நடந்தது, ஃபோர்ஸை பயன்படுத்தியது, அனைத்தையுமே சங்கர் நாராயணன் அவர்கள் பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துருக்கிறார். இந்த லிஸ்ட் ஆஃப் அலிகேஷன் ஹைலைட்டட் என்னெல்லாம் அங்கே நடந்ததுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, யூஸ் ஆஃப் லாட்டீஸ், allegedly stunned with nail causing serious injuries. அந்த கம்பு நுழையில் நீங்கள் பார்த்தீர்கள், ஆணியெல்லாம் இருந்துச்சு. மக்களுக்கு செவியரான இன்ஜுரிஸ் இந்த போலீஸார்களால் நடந்திருக்கிறது. அதற்கான எவிடன்ஸை நாங்கள் சப்மிட் செய்திருக்கிறோம். போலீஸ் பர்சனல்ஸ் ஆப்ரேட்டிங் இன் பிளெயின் க்ளோத்ஸ். எதற்காக போலீஸார்கள் சிவில் ட்ரெஸ்ஸில் வந்து அங்கே அடித்தாங்க, தடியடி நடத்தினாங்க. ஏன்னா ஒரு யூனிஃபார்ம்னா ஓகே, இங்கேருந்து போலீஸ் வருது, பின்னாடி தள்ளிடலாம், ஓடிடலாம்னு பார்ப்பாங்க ஒரு சில மாணவர்கள். இங்கே போராட்டக்காரர் மாதிரியே வேடம் போட்டு சிவில் ட்ரெஸ்ஸில் நிற்கும் போது, பக்கத்தில் நிற்கும் போது அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கிறது. ரெண்டாவதுவர்கள் யார்? குண்டர்கள் தானே. இந்த 2-3 வீடியோக்களை நான் உங்களுக்கு போட்டு காட்டுகிறேன், நீங்க பாருங்க. பிஜேபியின் குண்டர்கள், இவர்கள் போலீஸ்காரர்களோடு கிடையாது. ஜுபேர், முகமது ஜுபேர் நேற்றிலிருந்து இது போன்ற நபர்களை ஐடென்டிஃபை செய்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் இவர்களை எக்ஸ்போஸ் செய்து கொண்டிருக்கிறார். யார் இந்த நபர்கள்? வீடியோவை பாருங்கள். ஸோ போலீஸ் பிளெயின் க்ளோத்ஸில் எதற்காக வந்தது, இந்த நபர்கள் யார் என்கிற இந்த விஷயம். அன்யூனிஃபார்ம்ட் ஆஃபீஸர்ஸ் ரிமூவிங் தேர் நேம் பிளேட்ஸ், ரொம்பவே முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அந்த பேட்ச் இருக்கும், ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர் சட்டையில் பேட்ச் இருக்கும், ஆர்ஏஎஃப் ஜவான்களுடைய பேட்ச் இருக்கும். அந்த பேட்சை எதற்காக அவர்கள் நீக்கிட்டு வந்தார்கள்? எதற்காக? ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைக்கக்கூடிய வேலையை பார்த்தார். அப்போ இது திட்டமிடப்பட்ட அட்டாக்கா இல்லையா? அடுத்தபடியாக டெப்ளாய்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஷாக் பேட்டன், ரொம்பவே கொடூரமான ஒரு விஷயம். கரண்ட் அடிக்கக்கூடிய, ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எப்படி இதை நீங்க செய்தீர்கள்? எந்த ஆதாரங்களை வைத்து, எந்த ஆர்டரை வைத்து இதை நீங்க செய்தீர்கள்? சட்டத்தில் எங்க இதற்கான இடம் இருக்கு? போராட்டக்காரர்கள் மீது நீங்க எலக்ட்ரிக் ஷாக்கை எப்படி நீங்க கொடுத்தீர்கள்? சங்கர் நாராயணன் வாதாடிய இந்த வார்த்தை. இதை தாண்டி அடிஷனல் டிசிபி சந்தீப் லாம்பா எலிஜிட்லி இவருடைய பெயரை குறிப்பிட்டு ஃபீமேல் ஸ்டூடெண்ட், ஒரு பெண்மணி, ஒரு மாணவி, அந்த பெண்ணுடைய ஏனல் ஏரியா, அதாவது பின்புறம், அந்த இடத்துல லட்டியை போட்டு அடித்தது, அதுவும் ஒரு எவிடன்ஸாக கொடுத்திருக்கிறது. இது எல்லாமே எவிடன்சஸ், ஒரு சில எவிடன்சஸ்கள் தான். இது போன்ற ஏராளமான எவிடன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் பார்க்கணும். டெல்லி ஹைகோர்ட் உடனடியாக சுப்ரீம் கோர்ட், ஏன்னா நேற்று சுப்ரீம் கோர்ட் ரெஃப்யூஸ் செய்ததுக்கப்புறம் தான் இந்த வழக்கு ஹைகோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டில் சூரியகாந்த் அவர்கள் என்ன கூறினார்? என்னிடம் நேரம் கிடையாது, கோர்ட்டிடம் நேரம் கிடையாது, இந்த வீடியோவில் எங்களால் பார்க்க முடியாது, உங்களுடைய நேரத்தையும் வீணாக்காதீர்கள், எங்களுடைய நேரத்தையும் நீங்கள் வீணாக்காதீர்கள். அதுக்கப்புறம் தான் இந்த பெட்டிஷன் டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போயிருக்கிறது. அட்வொகேட் நரேந்திர மிஸ்ரா இவர் கூறிய இந்த விஷயம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவரிடம் கேட்டபோது நேரமில்லை என்று கூறிய பின்புதான் நேற்று அடிஷ்னல் சாலிசிட்டர் ஜெனரல் சி ராஜு அவர்கள் டெல்லி போலீஸ் சார்பாக அங்கே களமிறங்கினார். வாதம் பிரதிவாதம் எடுத்து வைத்த குற்றச்சாட்டுக்கு எதிராக பதில் கொடுக்கணுமா இல்லையா? அரசாங்கம் கொடுக்கிறது என்ன? இந்த ப்ரொட்டஸ்ட் ஒரு துளி கூட பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டாக கிடையாது. இதில் மாப், குண்டர்கள், ரெவடிகள் வந்தார்கள். மாப் எலிமெண்ட்ஸ் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். யார் இந்த மாப் எலிமெண்ட்ஸ்? நான் தொடக்கத்திலே காட்டிய அரசாங்கத்திற்கு சாதகமாக அரசாங்கத்துடைய கைக்கூலிகள்.
நிறைய வீடியோ இருக்கு, வேணா 4-5 வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து போட்டு காட்டுறேன், பாருங்க. யார் இந்த குண்டர்கள்? யார் ஏவி விட்ட குண்டர்கள்? போலீஸுடன் சிவில் யூனிஃபார்ம்ல மக்கள் மீது தடியடி நடத்தக்கூடிய இந்த நபர்கள் யார்? அந்த மாணவர்களுடைய கோரிக்கை என்ன? எதற்காக அங்க வந்தார்கள்? எந்த போராட்டம் அமைதியான முறையில் நடந்து கொண்டிருந்ததோ அந்த போராட்டத்தில் எப்படி திடீர் என்று கலவரம் வெடித்தது? எப்படி போலீசார்கள் இந்த அளவில் மனசாட்சியே இல்லாமல் குழந்தைகளை, பெண்களை, முதியோர்களை அடிக்க முடியும்? அதுவும் சாதாரணமான ஆயுதங்கள் கிடையாது, லத்தியில ஆணியை வச்சு அடிச்சுட்டு வர்றது. அந்த ஆணி குத்துச்சுன்னா நீங்க பாருங்க, அப்படியே பழம் அடிப்பார்கள், தோல்ல பிஞ்சு போகுது. கரண்ட் ஷாக் வைப்பது, பெலட் குண்டுகள், அதை வச்சு தாக்குறது, இதெல்லாம் யார் உங்களுக்கு இந்த உத்தரவு கொடுத்தது? எப்படி இந்த ஆயுதங்களை நீங்க பயன்படுத்தினீர்கள்? இப்போ ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கான உத்தரவை ஹைகோர்ட் கொடுத்ததா. போலீசார்கள் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க சேகரித்து கொண்டு வர வேண்டும். சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்களுக்கு வேணும். இதை தாண்டி ரெலவெண்ட் ரெக்கார்ட்ஸ் எங்களுக்கு தேவை. கோர்ட் வில் எக்ஸாமின் தி ப்ரூட்டல் ஃபோர்ஸை நீங்கள் எதற்காக பயன்படுத்தினீர்கள், கோர்ட்டை நீ எக்ஸாமின் செய்து அதற்கான தீர்ப்பை கொடுப்பார்களா? அது எப்போ நடக்கும்? இதற்கு முன்னாடி டெல்லி ரைட்ஸின் போது 4-5 நபர்கள், அனுராக் தாக்கூர், இது போன்ற இன்னொரு சில நபர்கள், தேஷ்கே டுக்கடே ஹோங்கே ஹசார் என்று கூறக்கூடிய நபர்கள், கோலி மாரோ சாலோகோ என்று கூறக்கூடிய நபர்கள், இவர்கள் அவர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்தது இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு நீதிமன்றம். டெல்லி கலவரத்தில் இவர்களுடைய எந்த கையும் கிடையாது. டெல்லியில் நடந்த கலவரம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், பிஜேபியோட எந்த அளவில் இன்வால்மெண்ட் இருந்து எல்லாமே வெளிப்படையாக ஆதாரபூர்வமாக வீடியோ வழியாக இருக்கிறது. ஓமர் காலித் கடந்த 6 வருடமாக சிறையில் இருக்கிறார். அவருடைய வழக்கு கூட இன்னும் விசாரணைக்கு கூட வரவில்லை. But these people, they are freely enjoying the power. Enjoying the power. யார் அந்த டெல்லி கலவரத்திற்கு காரணமாக இருந்தாரோ அந்த நபர் இன்னைக்கு டெல்லியின் ஹோம் மினிஸ்டர். அவர் கையில் தான் இந்த லா, சட்டம் எல்லாம் இருக்கு. This is the irony of this country. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சிருக்கும் முன்பொரு செய்தி கோரிக்கை உங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரண விஷயங்கள்: லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். அதையும் தாண்டி இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.